10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இங்கே கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீதிக்கென்று விதை விதையுங்கள்னா என்ன? நீதினா என்ன? இது கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய மகா பெரிய கிருபை. ரட்சிப்பு எப்படி கிருபையினாலே கொடுக்கப்படுகிறதோ அவனமாக நீதியும் கிருபையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது தேவனுடைய பண்பு. இந்த நீதி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். மனுஷர்களாகிய நம்மளுடைய இருதயம் கெட்டு போன இருதயம், திருக்குள்ள இருதயம். அதை அறியத்தக்க மனுஷன் யார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை மனிதன் தன்னுடைய சுய பலத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனுடைய பார்வையில் செம்மையாய் நடப்பது. நம்முடைய சுபாவத்தில், எண்ணங்களில், நடக்கையில், வார்த்தையில் நம்மளால பரிசுத்தமா வளர முடியாது. ஏன்னா நம்ம நீதி கந்த. எவ்வளவுதான் நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல குறைவு வந்துருது. சோ நம்ம நீதி கந்தன்னு வேதம் சொல்லுது. அந்த நீதி தேவனுடைய நீதி. என்ன நீதினா, அவர் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காண்டியும் மரித்து இரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து அந்த நீதியை நம்ம மேல நீதியின் ஆடையாக போட்டிருக்கிறார். பிதா கிட்ட ஒருவனும் போக முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர்கிட்ட போகணும்னா உனக்கு நீதி இருக்கணும், உனக்கு நீதியின் ஆடை இருக்கணும். அந்த நீதியின் ஆடையை கொடுப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மரித்து தன்னுடைய நீதியை ஒவ்வொரு விசுவாசி மேலையும் போட்டார். அதனாலதான் இன்னைக்கு தைரியமா அப்பான்னு கூப்பிடுறோம். அவரும் நம்மளை பார்க்கையில இன்னொரு இயேசு மாதிரியே பார்ப்பார். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். அவரோட நீதினா என்ன? ஏசாண்டவரோட நீதி என்ன? அவர் கண்களால் எந்த தவறும் செய்யவில்லை. வார்த்தையினால் அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அவரை எவ்வளவோ துன்பப்படுத்தினாங்க. கடைசி வரலும், சிலுவைக்கு போற வரலும் யாரையும் அவர் சபிக்கல. அவர் வார்த்தையில யாரையும் திட்டல. அவர்களுடைய எண்ணங்கள்ல ஒரு கெட்ட சிந்தனைகள் கூட வரல. அவர் பார்வையில எந்த தவறுகளையும் செய்யவில்லை. பாவம் செய்யாதவராய் நமக்காண்டி ஜீவன் கொடுத்தார். அந்த நீதியை தான் நம்ம மேல போட்டிருக்கார். சோ இந்த நீதியின் மேல் நாம் பிரியப்பட வேண்டும். இந்த நீதியின் மேல நம்ம பிரியப்படணும். என்ன நீதியின் மேல பிரியப்படணும்? நான் இயேசுவை போலவே சுத்த எண்ணங்கள் எனக்கு வேண்டும். என் இயேசுவை போலவே என் வார்த்தைகள் தவறு இருக்கக்கூடாது. என் இயேசுவை போலவே என் இருதயத்தின் எண்ணங்கள் இருக்க வேண்டும்.
நினைவுகள் இருக்க வேண்டும். என் வாய் என் தேவன் பேசுவதைப் போல இருக்க வேண்டும். என் கண்கள் இயேசு காணுவதைப் போல நான் பார்க்க வேண்டும். இதுதான் நீதி. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள். நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு நீதியை விதைக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது. இந்த வேதாகமத்தை தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். இதுல நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் ஒரு விசுவாசி வாழ வேண்டும் என்று நமக்கு முன்னாடி புத்தகத்தில் எழுதியிருக்கு. நாம் நீதிக்குரிய காரியங்களை விதைத்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை எண்ணத்தை விதைச்சிட்டு இருக்கோம்? நம்முடைய மனுஷனோட வாழ்க்கையே விதைப்பும் அறுப்பும் தான். இன்னைக்கு என்னை யாருமே பார்க்கல, நான் செய்யறத யாரும் கவனிக்கல. நீ விதைச்சுக்கிட்டு இருக்க, நீ விதைச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் அது முளைக்கும், நீ அதை அறுவடை செய்ய போறாய். அந்த அறுவடை எப்பேற்பட்ட அறுவடையை நானும் நீயும் அறுக்க போறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. நீ நீதியின்படி விதைப்பாயானால் நீதிக்குரிய காரியங்களை அறுப்பாய், தேவனுடைய கிருபையை அறுப்பாய். அதான் இங்க தெளிவா எழுதியிருக்கு. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். வயசு போயிட்டே இருக்கு, பாவங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன சிந்தனை கூட மனுஷர்களுக்கு கிடையாது. நான் இவ்வளோ தப்பு பண்றேன், என்னை படைச்சவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு 40 வயசு ஆகுது, 45 வயது ஆகிறது. நான் எவ்வளோ நீதிக்கு விரோதமான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், நான் விதைத்திருக்கிறேன். ஒரு நாள் அந்த விதை வளர்ந்து கனி கொடுக்க போகுது. அந்த கனியை நீ தான் புசிக்க போற, நான் தான் புசிக்க போறேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறுகளை விதைக்கிற நாம் ஒரு நாள் இந்த தவறுக்குரிய அறுப்பை அறுக்க போகிறோம். மனுஷங்களுக்கு பயம் கிடையாது, ஆண்டவர்னா பயம் கிடையாது, தேவனுடைய வார்த்தைனா பயம் கிடையாது, தேவனுடைய வார்த்தையில எழுதப்பட்ட காரியங்களுக்கு பயம் கிடையாது. நாம் எல்லாரும் அறுக்க போகிறோம். எதை அறுக்க போகிறோம்? தீமை செய்ததுக்கு தீமைகளை அறுக்க போறீர்களா, இல்ல நன்மை செய்ததுக்கு தேவனுடைய கிருபையை அறுக்க போறீர்களா? தைரியமா போய் சொல்றோங்க, ஊழியக்காரங்க கிட்டே தைரியமா போய் சொல்றோம். நீ பொய்யை விதைக்கிறாய், அதற்குரிய பலனை ஒரு நாள் நீ அறுப்பாய். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி. நம்முடைய வாழ்க்கை விதைக்கிறது அறுக்கிறது தான். யாரும் பார்க்கல, ரூம்ல பார்க்கல, பள்ளிக்கூடத்துல பார்க்கல, வேலை செய்யற இடத்துல பார்க்கல, என் சிந்தனையில ஓடுறதை யாரும் கவனிக்கல, என் இருதயத்தின் நிலைமையை யாரும் பார்க்கல. நீ நினைக்காத, you are sowing. நீ விதைச்சிட்டு இருக்க. இதுவரையிலும் நீ விதைத்ததுக்கு நீ மனஸ்தாபப்படாவிட்டால் நீ விதைத்ததுக்குரிய அறுப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயமா அறுத்துதான் ஆகணும். ஸோ இந்த பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு திருப்புவோம். சத்தமாக படிங்க. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எத்தனை பேரோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அது நம்ம முற்பிதாக்கள் விதைத்தது, தாத்தா பாட்டி விதைத்தது, அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் விட்ட சாபங்கள், அவர்கள் செய்த அக்கிரமங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்
என் பையன் இப்படி செய்யறான், அப்பா அப்படி செய்யறான், அதனால பையன் அப்படி செய்யறான். ஏன் என் பொண்ணு இப்படி இருக்கு, அம்மா அப்படி இருக்க, நீ அம்மா விதைச்சிருக்க, உன் பொண்ணு இன்னைக்கு அறுக்கும். பாவம் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுக்க போற. தேவ பயம் உனக்கிட்ட இல்லைன்னா அதை தான் உன் பிள்ளைங்க கிட்ட தேவ பயம் இருக்காது. So we must be very careful. நம்ம விதைக்கிறோம். So we are going to reap. நம்ம அதை அறுக்க போறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 8வது வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆமா, ரெண்டு விதமான விதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில கூட்டம் மாம்சத்துக்காண்டி விதைக்கிறவர்கள், ஒரு சில கூட்டம் நீதிக்காண்டி விதைக்கிறவர்கள். இந்த மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் அழிவை அறுப்பார்கள். You will reap the corruption. அது நல்ல விதை இல்லை, அது நல்ல விதை கிடையாது. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்றால் தன் பாவ சுபாவத்தை மகிழ்விப்பதற்காண்டி விதைக்கிறவர்கள். சத்தியம் தெரியும், ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். வேதம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்று தெரியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், புறஜாதிகளுக்கு சத்தியமே அவசியம் இல்லை, இன்னைக்கு இயேசுவை அறிந்தவர்களுக்கு சத்தியம் அவசியம். துணிகரமாக தன் ஆசை இச்சைகளை அனுபவிக்கிறதுக்காண்டி, தன் எண்ணங்கள் சொல்வதை மகிழ்விப்பதற்காண்டி, கொஞ்ச நேர ஆசைக்காண்டி மாம்சத்தின் விதைகளை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்றால் தன் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய வாழ்க்கை. அவனுக்கு எந்த கட்டுத்திட்டமும் இருக்காது. அவனுக்கு ஆண்டவன் கிடையாது, அவங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கிடையாது, பெரியவங்க அதிகாரம் கிடையாது, அப்பா அம்மா அதிகாரம் கிடையாது, யாரும் அதிகாரம் கிடையாது. என் இஷ்டம் நான் செய்வேன். இஷ்டத்துக்கு வாழ்றது. நீ இஷ்டத்துக்கு வாழு. நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய், அநியாயத்தை விதைக்கிறாய், உன் ஆசையை விதைக்கிறாய், உன் இச்சைகளை விதைக்கிறாய், பொய்யை விதைக்கிறாய், பொறாமையை விதைக்கிறாய், அசுத்தங்களை விதைக்கிறாய். You know one thing, அது முளைச்சு நீ தான் அறுக்க போற. நீ தான் அறுக்க போற. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். சத்தமாக. அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து. அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. ஓகே. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். வழக்குகளை உண்டு பண்ணுகிறவன் சடுதியில் ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமாவான். இதெல்லாம் கடவுளோட வார்த்தைங்க, கடவுளோட வார்த்தை. பொல்லாப்பை பிணைக்கிறது, கட்டு கதைகளை பேசுறது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா பிணைச்சு பேசுறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் கஷ்டம் வச்சுக்கிறது, கசப்புனால பலவிதமான வார்த்தைகளை பேசுவது, வழக்குகளை உண்டு பண்றது, சண்டையை மூட்டி விடுறது, ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதரன் பேசுறது, ஒரு சகோதரி மேல ஒரு சகோதரி குற்றங்களை கொண்டு வர்றது. உன் வார்த்தை, நீ என்ன பேசுனியோ அதையும் நீ அறுக்க போற. நீ என்ன பேசுறியோ அதை அறுக்க போற. பொல்லாப்பை இடைவிடாமல் பிணைத்து வழக்குகளை ஒன்று பண்ணுகிறவனாய் நீ இருந்தாயானால் சடுதியில் ஆபத்து வரும். எப்படி ஆபத்து வரும்னா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு இருதயத்தை கடினப்படுத்த
ஒரு நாள் வரும், திடீர்னு உனக்கு ஒரு ஆபத்து வரும், உன் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. You will be helpless. நீ இப்பேற்பட்ட காரியங்களை விதைப்பாயானால், எவ்வளவு பேசுறீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர், எவ்வளவு பேசுறீங்க. பயமில்லாத நாக்கு, உன்னுடைய நாக்கு பேசுறதுக்கு, என்னோட நாக்கு அநியாயமாய் பேசுமானால் நான் அதை அறுக்க வேண்டும். ఎన్ని మాటలు எவ்வளவு கிண்டல். God is living. அவர் பரியாசம் பண்ண ஒட்டார். ஒரு நாள் ஒருவனும் ஒருத்தரும் இயேசுவின் வார்த்தைக்கு விரோதமா நடக்கவே முடியாது. இன்னைக்கு அநேகரை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான், மோசம் போக்கி வச்சிருக்கிறான். தைரியமாக சத்தியத்தை தூக்குறவர்கள், சத்தியத்தை கையில எடுக்கிறவங்க, சத்தியத்தை அறிந்தவர்கள் இன்னைக்கு தைரியமா பேசுறீங்க. You are reaping. விதைச்சிட்டு இருக்கீங்க. நான் பின்னாடி தானே பேசுனேன், யாருக்கும் தெரியாது. நீ விதைச்சிட்டு இருக்கப்பா, ஒரு நாள் நீ அறுக்க போற. நான் சர்ச்சுக்கு தானே வரல, என்ன யாரு கேட்கறது? விதைச்சிட்டு இருக்க. தேவனை தானே நான் துதிக்கல, விதைச்சுக்கிட்டு இருக்க. அவருக்கு தானே நான் பயப்படல. You are sowing. எல்லாத்தையும் நீ விதைச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கு தெரியாம என்னோட செல்போன்ல பாக்குறேன், விதைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் அறுக்க போற. God will ask you an account. அந்த ரங்கத்துல பாக்குற உன்னோட பிதா வெளியில தெரியுற மாதிரி காமிப்பார். எவ்வளவு பெரிய கிருபை. இங்க நீங்க செய்யற அநேகரோட தவறுகளை ஏசப்பா அப்படியே மூடி வச்சிருக்கிறார். அவர் அன்புனால மூடி வச்சிருக்கிறார். உன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தாதபடி, உன் அசுத்தத்தை வெளிப்படுத்தாதபடி என் இயேசு அவரோட அன்பு இருக்கிறதுனால உன்னை மூடி வைத்திருக்கிறார். உன்னை எக்ஸ்போஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னை வெளி உலகத்துக்கு அவர் காமிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? உன் சரீரத்தை நீ பாடாக்கி கொண்டு இருக்கிறாய். உன் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். சொகா இருக்காது, உனக்கு சொகா இருக்காது. காயின் கோபம், தம்பியோட காணிக்கை மட்டும் அங்கீகரிச்சிட்டாரு ஆண்டவர், என் காணிக்கையை ஏத்துக்கவே இல்லைன்னு கோபம். சொந்த தம்பியை கொலை பண்ணி போட்டான். விதைத்தான், அவன் நியாய தீர்ப்பை அறுத்தான். நீ விதைக்கிற, என்ன வேணாலும் விதை, ஒரு நாள் அறுக்க போற. கோபம், இன்னைக்கு எவ்வளவு கோபம் வருது. கோபம் தேவ நீதியை பிறப்பிக்காது. சபையில இருக்கிறவங்களுக்குள்ளே ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபம். என்னங்க அன்பு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு சகோதரனை நேசிக்க முடியாத ஒரு கொடூரமான மனுஷர் கிறிஸ்தவ மனுஷர்கள், தேவ அன்பற்றவர்கள். நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்காத நான் நல்லதா இருக்கேன். உன்னோட பாவம் பெருகிட்டே இருக்கு. இட் இஸ் மல்டிப்ளையிங். இட் இஸ் மல்டிப்ளையிங். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அம்மாவை முறைக்கிறது, you are sowing. எதிர்த்து பேசுறது, விதைச்சிட்டு இருக்க. பின்னாடி பின்னாடி பேசுறது விதை. நல்லா விதைங்க. ஆண்டவர் பயமே கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு ஆண்டவர் பயம் இருக்காது. தாந்தா ராஜா, தாந்தா மந்திரி, என்ன யாரு கேட்கறதுக்கு இருப்பாரு. உன்னைய சுத்தி இருக்கு பாரு இந்த செவரு, அது பேச போது ஒரு நாள். உன் வீட்டில் இருக்கிற சுவர்கள் பேசும். நீ வழியில போற மரங்கள் சாட்சி கொடுக்கும்.
நீ சுற்றுகிற இடத்துல அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கும். நீ ஜட்ஜ்மெண்ட் டேல போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மன்னிப்பு கேட்காம நீ மறிச்சு போயிட்டு மேலே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, யாரும் உன்னை நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆண்டவர் படைச்ச சிருஷ்டியே உனக்கு எந்திரிச்சு நின்னுரும். இவன் இவ்வளவு தப்பு பண்ணுனா, இங்க பண்ணுனா, அங்க பண்ணுனா, சொல்லும் என் ஆண்டவர் அவர் மேன்மையுள்ளவர், அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர், தன்னுடைய சாயலை படைத்த மனுஷர்களை இந்த உலகத்தில் விட்டவர், உன்னை கண்காணிப்பதற்கு எல்லாத்தையும் வைத்திருப்பவர். பயம் இல்லை. பெற்றோர் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட நீதிகளை நாம் அவர்களுக்கு விதைத்திருக்கிறோம். அவர்கள் தவறு செய்வதற்கு எத்தனை தவறுகளை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். அவர்கள் தேவனை தேடாதபடி, அவர்கள் இஷ்டத்துக்கு வாழும்படியாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ எத்தனை காரியங்களை விதைத்திருக்கிறாய். நீ அறுக்க போற, உனக்கு தெரியல. பெற்றோரோட பேச்சை கேட்டுக்கிட்டு தவறு செய்யக்கூடிய பிள்ளைகள், you are going to reap. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுக்க போற. This is not my word, இது ஆண்டவரோட வார்த்தை. உங்களுக்கு வேணா இந்த வார்த்தை கடினமா இருக்கலாம், இதுதான் உண்மை. So what we are going to do? சிம்சோன், வேதத்துல சிம்சோன் தன் இச்சைகளை விதைத்தான். அவனை ராஜாவா ஆண்டவர் பண்ண இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இஸ்ரவேலை ஆளும்படியாக இச்சை காண்டி, கண் போற இச்சை காண்டி அவன் குருடனாக மாற்றப்பட்டான். பிசாசுக்கு அடிமையான காரியங்களை அறுத்தான். பிடிச்சாங்க, அவனை கண்ணெல்லாம் தோண்டிட்டாங்க. எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? சிங்கத்தலை கிழிச்சிட்டு வந்துருவார். எத்தனை பேரா இருந்தாலும் ஆண்டவரோட ஆவி அவன் மேல வருமானால் அவன் பராக்கிரமசாலியா இருப்பார். அது எத்தனை பேரா இருந்தாலும் அவர்களை கொன்று போட்டு வந்துருவான். அவ்வளவு வல்லமையுடையவன். இச்சை காண்டி கேவலமா நடக்கும். இன்னைக்கு அசுத்தம் அசுத்தம் அசுத்தம், எங்க பார்த்தாலும் அசுத்தம் தான். உலகத்துல வாழவே பிடிக்கல, இப்படிப்பட்ட மக்களோட இருக்கவே பிடிக்கல. எப்படி வாழ்றீங்க? அசுத்தத்தோட அசுத்தம் எப்படி வாழ்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கெட்டு போயிருக்கு. பாவத்தை நேசிக்கக்கூடிய இருதயம், பிசாசின் சந்ததி. உனக்குள்ள எப்படிப்பட்ட வித்து இருக்கு? உன்னுடைய விதை எப்படிப்பட்ட விதைகள்? நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறாயா? நல்ல விதை விதைப்பதில்லை. அனனியா சப்பிரா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க அவ்வளோ பொய் பொய் பொய். ஏன் பொய் சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல. கடவுள் உங்க பக்கத்துல இல்லையா? நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. பொய் சொல்றது நல்லா தெரியுது, கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா எதுவுமே ஒத்துக்காத பிள்ளைங்க, நான் என்னத்தை போய் கண்டிக்க? தைரியமா வந்து ஊழியக்காரங்கிட்ட பொய் சொல்றாங்க. அவர்கள் பொய்யை விதைத்தார்கள். என்னத்தை அறுத்தாங்க? மரணத்தை அறுத்தார்கள். சின்ன பொய் தானே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க எவ்வளோ பொய், எப்படி வருது தெரியல, எவ்வளோ தைரியமா பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. சமாளிக்கிறது, நீ சமாளிக்கிறது தான் விதைச்சிட்டு இருக்க, அதை தான் அறுக்க போற ஒரு நாள். என் தேவன் உண்மையுள்ளவர்,
அவர் வார்த்தை உண்மையுள்ளது. கண்டிப்பாக நாம் அதை அறுக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வரும். ஆண்டவருடைய வெறுப்பை அறுப்பாய். நீ பொய் சொன்னா கடல் உன்னை பார்த்து சொல்லுவார், உன் உதடு அசிங்கமான உதடும் பாரு, உன் உதடு பார்த்தாலே எனக்கு பிடிக்கலாம் பாரு. நம்ம என்னத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஜாக்கிரதையா இருக்கணும். யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் விரோதம்னா என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு சகோதரனை பார்த்து ஒரு சகோதரன் முந்திட்டு விஷ் பண்ணவே முடியாது. என்னங்க அன்பு உங்களுக்கு? யாராச்சும் இங்க இருக்கிறவங்க, எனக்கு பார்க்க முடியல, இங்க இத்தனை ஆண்கள் இருக்கீங்க, இத்தனை பெண்கள் இருக்கீங்க, முந்திட்டு போய் யாருன்னா விஷ் பண்றீங்களா? இந்த வேதம் என்ன சொல்லுது? சகோதர முத்தம் கொடுத்து விஷ் பண்ணுங்க. கோணிக்கிட்டு போறது இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன், நான் தேவனை ரொம்ப நேசிக்கிறேன். உன் பக்கத்துல உள்ளவனை உன்னால நேசிக்க முடியல, நீ தேவனை எப்படி நேசிப்பாய்? உன்னிடத்தில் தேவனுடைய அன்பு இராது. உனக்கிட்ட தேவ அன்பு இருக்குன்னா அப்படியே தெரியும், அன்பு வழிந்தோடும். உங்ககிட்ட இருக்கா? பொறாமையும் விரோதங்களும் இதற்குரிய அழிவை நாம் அறுப்போம். பொறாம ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது, பொறாம. ஊழியக்காரனுக்கே பொறாம வருதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஊழியத்தை செய்யறவங்களுக்கு எங்க இருந்து பொறாம வரும்? நம் தேவன் தாழ்மையின் சொரூபி. என்ன இருக்குங்க இந்த உலகத்துல பெருமை பாராட்டுறதுக்கு? மண்ணு உடம்பு, இது மண்ணு உடம்பு. என்ன பெருமை? நம்மளை விட அழகுல உயர்ந்தவர்கள், அந்தஸ்துல உயர்ந்தவர்கள், அழகுல சிறந்தவர்கள், படிப்புல உன்னதமான எல்லாம் அமைதியா இருப்பாங்க. நீ பெருக பெருக ஆண்டவர் உன்னை உயர்த்த உயர்த்த நீ தாழ்மையா வாழணும் உலகத்துல. அதுதான் ஜெம்மு. நல்ல பெரிய அதிகாரிகளை போய் பாருங்க, அவங்க ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. இந்த அறகுறைய படிச்சது, கொஞ்சம் பணத்தை பார்க்கறது, கொஞ்சம் ஒரு வீடு கட்டிட்டா பிடிக்க முடியாது கையில. என்ன பெருமை? இன்னைக்கு நான் மரித்தால் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என் அப்பா வீட்டுக்கு சந்தோஷமா போயிருவேன். ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த உலகம். உலகத்தை கண்ணு முன்னாடி பெருசா வச்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமா நடக்கிறது. அறுக்க போற. You're going to reap. பொறாமையில விதைக்காத. பொறாமை வரும். ஆதியில எனக்கும் வந்ததுதான். நான் சிலுவை கிட்ட போக கத்துக்கிட்டேன். அப்பா எனக்கு இந்த பொறாமை வேணாம், என் சகோதரன் சகோதரி நல்லா இருந்தா அதை சந்தோஷப்படுற இருதயம் கொடுங்கப்பா. அழுதேன் நான். என் தேவன் என்னை மாற்றினார். எனக்கு ஒரு துளி கூட பொறாமை இருக்காது. சாப்பாட்டை குறித்தோ, ட்ரெஸ்ஸை குறித்தோ, வீட்டை குறித்தோ, பணத்தை குறித்தோ, நகையை குறித்தோ ஒரு சல்லி பொறாமை எனக்கு இருக்காது. தேவன் தூக்கினார். அவரோட அன்பு என்னை தூக்கிட்டு, அவருடைய ரத்தம் என்னை கழுவிட்டு, பியூர் மனசு கொடுப்பாருங்க ஏசப்பா. பியூர் மனசு கொடுப்பாரு. கர்த்தர் கிருபை நிறைய வரும். நம்ம மேல நிறைய ஆண்டவரோட கிருபை இருக்கும். We will receive his favor. யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து படிக்கலாம் தெளிவா.
சோதிக்கப்படுகிற எவனும் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். நான் தேவனால தான் சோதிக்கப்படுறேன், ஏன்டா இந்த தப்பு பண்றேன், இந்த ஆண்டவர் தான் எதையோ சோதிக்கிறார் என்ன. தேவன் பொல்லாங்கினால் ஆண்டவர் சோதிக்கப்படுகிறவர் பொல்லாங்கினால் உன்னை சோதிக்க மாட்டார். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு எஸ், அவன் தன் சுய இச்சையினால தன் மாம்சத்தை திருப்திப்படுத்தும்படியாக, தன் ஆசை இச்சைகளை திருப்திப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்ன நடக்கும்? இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சிக்காயிடும். இன்னைக்கு வாலிய பிள்ளைங்க பாருங்க, சமாதானமா வாழ முடியல, இஷ்டத்துக்கு போய் வாழ்றது, வாழ்ந்துட்டு மனசெல்லாம் போட்டு உடைச்சிக்கிறது, சரியா சாப்பிடுறது இல்ல, துக்கம் துக்கம் துக்கம். சிக்குண்டு உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நீ சிக்குண்டு மாட்டிக்கிற. கண்டினியூ. சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் தான் அறுக்க போறோம். உன் ஆசை இச்சையின்படி நீ இழுப்புண்டு போனாய் என்றால் அது உன் பாவம் கர்ப்பம் தரித்து, உன் இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அது மரணத்தை கொண்டு வரும். செத்து போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழவே இஷ்டம் இல்லை. ஏன்? நிம்மதி கிடையாது. செல்லுல நோண்ட நல்லா பார்க்கிறது, அசுத்தங்களையும் ஆபாசங்களையும். நீ என்ன பார்க்கறியோ அது உன்னை அப்படியே பிடிச்சு இழுத்துக்கிட்டே போகும். நீ பார்க்கிறது எதுவோ அதை செய்ய தூண்டும். பிசாசு அதான் செய்வான். நீ என்னத்தை பார்க்கறியோ நீ செய்யின்னு தூண்டும். கடைசியா நீ அதை செய்ய வைக்கும். நீ இடம் கொடுக்கிற. உனக்கு வார்த்தை தெரியாதா? வார்த்தை தெரியும், ஆனாலும் நீ இடம் கொடுப்பாய். நீ இடம் கொடுக்கறதுனால அது உனக்கு அழிவை அறுவடை செய்ய வைக்கும். நினைக்காத நான் இஷ்டமா நடக்கிறேன், நட. விதைச்சுக்கிட்டே போற. குழந்தையில இருந்து இன்னைக்கு 18 வயசு வரலும் அக்கிரமத்தை விதைச்சுக்கிட்டே போற. 25 வயசு விதைச்சுக்கிட்டே போற. 40 வயசு விதைச்சுக்கிட்டே போற. ஒரு நாள் அறுக்க போற. உன் சுபாவங்களை நீ விதைத்து கொண்டு இருக்கிறாய். அம்மாவோட சுபாவம் அப்படியே பொண்ணுக்கு வரும். அம்மா எதை விதைக்கிறீங்களோ அதை உங்க பிள்ளைங்க கிட்ட அறுப்பீங்க. அப்பா என்னத்தை விதைக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில் அதை அறுக்க போறீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியம் தெரியாதவர்களும் பரவாயில்ல, சத்தியம் தெரிஞ்ச பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அடங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அடங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ அடங்க விட்டால் நீ எதை விதைத்தாயோ அதையே நீ அறுப்பாய். You will reap. So you must be very careful. ஹோசியாக்கு மறுபடியும் நான் திருப்புறேன். ஹோசியாக்கு திருப்பிக்கலாம். அந்த வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் நீதிக்கென்று விதைங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்க மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவர் தேட காலமாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உயிரோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஆவியில் செத்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறோம்.
நம்ம என்ன செய்கிறோன்னு கூட நமக்கு தெரியல. அவ்வளோ பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறோம். நான் பேசுறது ஒரு பொய் தான்ற உணர்வு கூட கிடையாது. தைரியம், பாவம் செய்வதில் தைரியம். நீ தைரியமாக பாவம் செய். ஒரு சிலர் ஃபோன் என்னதான் பேசுவாங்கன்னா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே அங்கே டைமே பத்த மாட்டேங்குது. நீ விதைச்சிக்கிட்டே இருக்க எல்லா வார்த்தையும். ஒரு நாள் அந்த வார்த்தைக்கெல்லாம் நீ அறுவடை பண்ண போற. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம எப்படி இருக்கும்? மாம்சத்தின்படி விதைக்கிறதுனா புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? மாம்சத்தின்படி விதைக்கிறதுனா புரிஞ்சிருச்சு. மாம்சத்தின்படி விதைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போங்க. உன் ஆசைகளை நீ நிறைவேற்றும்படியாக வேண்டாம். உன்னே நீ கெடுத்துக்காத. பயங்கரமான காரியத்தை அறுத்துக்காத. எவ்வளவு சாபம் ஒரு சில பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை அவ்வளோ சபிக்கிறாங்க. நீ விதைச்சிருக்க சாபத்தை பாவம் உன் பிள்ளைங்க அறுக்க போறாங்க. துதித்தலும் சபித்தலும் இந்த வாயிலிருந்து வரும். நீ ஆசீர்வதி. ஆசீர்வாதமான காரியத்தை விதை, சாபத்தை விதைக்காத. பிள்ளைங்க எதனா பண்ணிடுச்சுன்னா உடனே சபிச்சிருவாங்க வீட்டில். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. உன் கண்ணு முன்னாடி உன் பிள்ளைய கஷ்டப்படுது. ஏன்னா உன் வார்த்தையை நீ விதைச்சிருக்க. கண்ணு முன்னாடியே உன் பிள்ளைங்க அதை அறுத்துக்கிட்டே இருக்காங்க. உனக்கு பரிதாபமா கிடையாது? அதற்கா குழந்தைகளை கொடுத்தார் தேவன்? பிள்ளைகளை எண்ணத்துக்கு கொடுத்தார். அவர்களை தேவ பயத்தில் கொண்டு வரும்படியாக உன்னிடத்தில் கொடுத்தார். நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை, எத்தனை காரியங்களை அவர்களோட இருதயத்தில் விதைத்து இன்னைக்கு அது வளர்ந்துருச்சு. நீ விதைத்தது இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அது எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அவங்களால மாற முடியல. அவங்களால அதை விட்டு வர முடியல. ஏன்னா அவங்க அறுத்துட்டு இருக்காங்க. நீ போட்ட விதை, ஓ பிள்ளைங்க மனசுல நீ போட்ட விதை இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு, காய்ச்சிருக்கு, முளைச்சிருக்கு. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை விதைக்கிறீர்கள்? மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் விதைக்கிறீர்களா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இரண்டாவது, நீதியின்படி விதைக்கிறவன் ஜீவனை அறுப்பான். நீதியின்படி விதைக்கிறவன், நீதிக்குரிய காரியங்களை விதைக்கிறவன் இட்டர்னல் லைஃப், என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஜீவனை நீ அறுப்ப. நீதிக்குரிய காரியங்கள்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். தேவனுக்கு பிரியமானதை விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொய் சொல்லுவது என் தேவனுக்கு பிரியமில்லாதது, நான் செய்ய மாட்டேன். திருடுறது என் அப்பாக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். நான் நேர்மையா வாழ்வேன். என் அன்பை விதைப்பேன், என் மன்னிப்பை விதைப்பேன், என் பரிசுத்தத்தை விதைப்பேன். நான் சரியாக ஆலயத்துக்கு போறதை விதைப்பேன். என் நேரங்களை தேவனோடு செலவழிப்பதை விதைப்பேன். என் தாழ்மையை நான் விதைப்பேன். என் தேவன் தாழ்மை உள்ளவர். அந்த தாழ்மையான காரியங்களை நான் விதைப்பேன். நீதிக்குரிய காரியங்களை நீ ஒவ்வொரு நாளும் விதைப்பாயானால் you will reap the eternal life. நீ நித்திய ஜீவனை அறுப்பாய். Do you reap? Do you sow? நீதிக்குரிய காரியங்களை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீதியை விதைக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். உனக்கு அவரோட பிரிய வேணும். என் அப்பா என்னை நேசிக்கணும்னு நினைச்சினா நீதியை விதை. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத. அவருக்கு எது பிரியமோ, அவருக்கு ஆராதனை பிரியும், விதை விதை.
அவருக்கு ஜெபிக்கிறது பிரியம். விதைங்க. என்ன விதைச்சுக்கிட்டு இருக்கோம்? யோசேப்பு, வேதத்துல யோசேப்பு நீதியையும் பரிசுத்தத்தையும் விதைத்தான். போர்த்திபர் மனைவி சுத்தி சுத்தி வருது, அழகானவன் சுத்தி சுத்தி நம்மளை வந்தானா அப்படியே டப்புன்னு விழுந்துருவோம். இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கலன்னா பெரிய குற்றம் மாதிரி. உன்னை யாருமே லவ் பண்ணலையான்னு கேட்பாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கெட்டு கிடக்கு, கூட ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு கிடக்கு. அசுத்தம், எங்க பார்த்தாலும் அசுத்தம். அந்த லேடி எங்க போனாலும் அவனை பார்த்துட்டே இருக்கு. அவன் மேல ஒரு ஆசை. இப்படிதான் ஆசையை கொடுக்கிறது பிசாசு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வெளியே போறாங்க, ஒரு பிள்ளைகிட்ட தேவனுடைய பயம் இல்லை என்றால், பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, பெற்றோர், நீங்க கோச்சுக்காதீங்க. என் புள்ள தேவ பயத்துல வளரணும்னு கூட ஆசைப்படாத பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. உன் பிள்ளைக்கு நீதியை கற்றுக்கொடு, தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொடு, இதை செஞ்சா இதுதான் அறுப்பேன்னு சொல்லி கொடு. எத்தனை பிள்ளைங்க எவ்வளவு தவறுகளை பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க தெரியுமா? வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமே செய்யாதவர்களை போல, நல்லவர்களை போல பிசாசு வஞ்சிக்கிற மாதிரி உங்களை அவங்க வஞ்சிக்கிறாங்க. பாவமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கு. எப்படி அவனோட வலையில போய் இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. வழி இருக்கு, இயேசுன்ற ஒரு வழி இருக்கு, சிலுவை என்ற ஒரு வழி இருக்கு, ரத்தம் என்ற வழி இருக்கு. எல்லாம் கட்டி வச்சிருக்கான் போட்டு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ எவ்வளவுதான் சுத்தி வந்தாலும் தேவனுடைய நீதி அவனுக்குள்ள இருந்தது. தேவனுடைய நீதி இருக்கக்கூடிய மனுஷன் அவன் தேவனை நேசிக்கக்கூடியவனாய் இருப்பான். எவன் தேவனை நேசிக்கக்கூடியவனோ அவனிடத்துலதான் தேவனுடைய நீதி இருக்கும். தேவனை நேசிக்காதவனிடத்துல தேவனுடைய நீதியை நீ எதிர்பார்க்கிறது கஷ்டம். என்ன சுத்தி வந்தாலும் டாட்டா சொல்லிட்டான். என் தேவனுக்கு விரோதமாக இப்பேற்பட்ட பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? நான் செல்ல அப்படியே பார்க்கல, என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கா? தைரியமா பாக்குறீங்க. அம்மாங்களும் தைரியமா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. உன் பிள்ளைக்கு நீதி வரலும் கஷ்டம். உன் பிள்ளைக்கு தேவ பயத்தை நீ விதைக்கிற வரலும் கஷ்டம். நீ அதை வித முட்டி போட்டு உன் பிள்ளை காண்டி தேவாதி தேவனுக்கு முன்னாடி உன் விண்ணப்பத்தை வித. என் பிள்ளை எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, எத்தனை பேரை பார்த்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்லன்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இந்த மொபைலில் எவ்வளோ அசுத்தத்தை பார்த்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இந்த காலத்து பசங்க யாருக்குமே அடங்கிறது கிடையாது. விட்டா அம்மா அப்பாவே சாப்பிட்டுடுவாங்க. தன்னோட அதான் இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றதுக்காண்டி யாரை வேணாலும் எதிர்த்துருவாங்க. கோபம் வரும் பாருங்க. உன் இச்சையை நிறைவேற்றதுக்காண்டி உன் பெத்தவர்களை கூட நீ பெத்தவங்கன்னு பார்க்க மாட்ட. மாம்சத்தின்படி விதைக்கிறவன் அழிவுதான் அறுப்பான். உன்னை அழிவுக்கு தான் பிசாசு கொண்டு போயிடும். நீதியை விதைக்கணும். பிள்ளைகளோட இருதயத்தில் நீதி விதைங்க. அப்பா அம்மா
இயேசு ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நம்ம இப்படி வாழணும்ன்ற நீதியை விதைங்க. இயேசு பாவம் செய்யாதவர், நாம் பாவம் செய்யக்கூடாதுன்னு நீதியை விதைங்க. என் தேவன் அசுத்தத்தை விருப்பப்பட மாட்டார், நாமும் அசுத்தத்தை விருப்பப்படக்கூடாதுன்றதை விதைங்க. பொய்யா சொல்லக்கூடாது, அப்பாக்கு பிடிக்காது, விதைங்க. நீதியை உங்க பிள்ளைங்க கிட்ட விதைங்க. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்கிட்ட நீதியை விதைங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் கிட்ட நீதியை விதையுங்கள். ஒரு நாள் அறுப்பை அறுப்போம், நீதிமான்களை அறுப்போம், பரிசுத்தவான்களை அறுப்போம். தூங்காதீங்க, நம்ம அறுப்போம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஈசாக்கு பயங்கர பஞ்சம், பஞ்சத்துல அறுவடை, பஞ்சத்துல விதை விதைக்கிறான், 100% பலனை அறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதலை விதைத்தார். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்ததை விதைத்தாய் என்றால் 100% அறுவடையை நீ அறுப்பாய். அவர் கீழ்ப்படிதலை விதைத்தார் 100%. இன்னைக்கு நீங்க எல்லாரும் நெல் போடுறீங்க, ஒரு சிலர் அதை போடுறீங்க, இதை போடுறீங்க. 100% அறுக்கிறீர்களா? உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் நீங்கள் 100% அறுவடையை அறுப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே விதைச்சிட்டே இருக்கணும். அந்த கீழ்ப்படிதலை விதைக்க 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 அவரோட 100% அறுவடையை நாம் அறுப்போம். நம் தேவன் ரொம்ப நல்லவர். நீ விதைக்கிற ஒரு கீழ்ப்படிதலை கூட அவர் சும்மா விட மாட்டார். அதுக்குரிய பலனை உனக்கு கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஸோ இங்கே ஓசியால என்ன எழுதியிருக்குன்னா, உன் இருதயத்தை பண்படுத்து. தேவனுடைய வார்த்தை தெரியும், உன்னுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். How is your heart? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? நிறைய தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள்லாம் இருக்கு. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும், ஆண்டவரோட கிருபை உங்க மேல வரும் மட்டும், ஆண்டவரோட நீதியை உனக்கு கொடுக்கிற மட்டும், அவருடைய நீதியை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள மட்டும் அவரை தேடு, இயேசுவை தேடு, அவரோட வார்த்தையை தேடு. தேட சொல்றாரு, தேடவே மாட்டோம். தேடுங்க. நீங்க தேடினாதான் இந்த நீதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோட குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு இருந்த பண்புகள் நமக்குள்ள வரும். அவருக்குள்ள இருக்கிற பண்புகள் நமக்குள்ள வரும்போது நீ மிருகமா வாழ்ந்துட்டு இருப்ப. இவ்வளோ நாள் உனக்கு இறக்கம்னு ஒன்று வரும். உன் தாயை பார்த்தா ஒரு இறக்கம் வரும், பிள்ளைகளை பார்த்தா ஒரு இறக்கம் வரும், உன் தகப்பனை பார்த்தா ஒரு இறக்கம் வரும், அடுத்தவங்களை பார்த்தா ஒரு இறக்க குணம் வரும். தேவனுடைய நீதி நமக்குள்ள தரிக்கப்படணும். Seek the Lord. ஆண்டவரை தேடுங்க. உங்களுடைய இருதயத்தை பண்படுத்துங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அப்பா தர எடுத்துக்கோங்க. உங்களுடைய நீதியை எனக்கு கொடுங்க. உங்களுடைய நீதி எனக்கு வேணும்ப்பா. நான் நீதியாய் வாழ, நான் நீதியாய் விதைப்பதற்கு உங்களோட நீதி எனக்கு வேணும். அன்லெஸ் நீ தேடலைன்னா அவர் வந்து அப்படியே கொடுக்க மாட்டார். தேடுங்கள், அப்பொழுது தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கணும் அப்பா கிட்ட. லார்ட், உங்க நீதி எவ்வளவு பெரிய நீதி. நான் மனுஷியாதான் வாழ்ற உலகத்துல மிருக மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். வல்லுன்னு விழுவாங்க. கோபம் வந்துச்சுன்னா யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. மூஞ்சி செத்து போற மாதிரி பேசுவாங்க. தேவ நீதி இல்லைங்க.
உனக்கு தேவ நீதி இருந்தானா உனக்கு பரிதாபம் இருக்கும். தேவன் காமிச்ச அந்த இரக்கம் உங்ககிட்ட இருக்கும். தேவன் காமித்த பணிவு உங்ககிட்ட இருக்கும். தேவன் காமித்த தாழ்மை உனக்குள்ள இருக்கும். தேவன் மன்னித்த மன்னிப்பு உனக்குள்ள இருக்கும். தேவன் ஒருவரை பத்தி பேசாதவர், நீ யாரை பத்தியுமே பேச மாட்ட. அந்த நீதி உனக்கு தேவன் கொடுத்துருவார். What a beautiful God we have. அந்த மாதிரி ஆண்டவரை நீ தேடினா உன் மேல வர்ஷிக்க பண்ணுவார். அவரோட நீதியை லிசி இந்தா உடனே முழுமையாகட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை போலவே அவர் நீதி உனக்குள்ள வந்துடும். உன்னை எத்தனை பேர் திட்டினாலும் அடக்கிடுவார். உனக்கு கோபம் வராது. அவரோட நீதி உனக்குள்ள இருக்கிறதுனால கோபம் வராது. அப்படியே பணிய பண்ணிடுவார். எப்படி அவர் அடிக்கப்படுற ஆட்டை போல போனாரோ அதே மாதிரி அந்த நீதியிலே உன்னை வளர்த்துருவார். எனக்கு அந்த நீதி வேண்டாமா? ஹோசியா 8வது அதிகாரம் திருப்புங்க. ஏழாவது வசனம். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. இங்க என்ன எழுதியிருக்குன்னா அவர்கள் காற்றை விதைப்பார்களாம். காற்றே பயங்கரமா இருக்குமா? காற்றை விதைச்சா என்னத்தை அறுப்பாங்களா? சூறை காற்றா. நீ செய்யற பத்தியா கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தெல்லாம் இன்னைக்கு விதைச்சு வச்சிருக்கல, அது பல மடங்கு பெருகி வரும். நீ அறுக்கும் போது நிறைய அறுப்ப. கடவுளோட வார்த்தை இது. நீ காற்றை விதைப்பாய், சூறை காற்றை அறுப்பாய். நான் கொஞ்சம் தானே பண்ணுனேன், நான் இந்த தப்பு தானே பண்ணுனேன். நீ சூறை காற்றை அறுக்க போற. நான் அறுப்பேன், நான் செய்தேன் என்றால் ஆண்டவர் நம்மளை நீதிமான்களா மாற்றுவார். அந்த ஸ்டேஜ்ல இருந்து தேவன் தூக்கிடுவார். வாஞ்ச வேணும், நான் தேவனை போல வாழணும்ன்ற வாஞ்ச வேணும். அப்பா எனக்கு உங்க நீதி கொடுங்க. அவர் ரெடியா வச்சிருக்கிறாரு. அவரோட நீதியை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவரோட நீதியை நீ ஏற்று அவைகளை விதைப்பதில்லை. நீ விதைப்பாய் என்றால் அவரோட கிருபையை நீ அறுப்ப. உன் வாழ்க்கையில எவ்வளவு பெருசு கிருபை தெரியுமா? இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில கிருபை இல்லை, குருட்டாட்டம் இருக்கு, மனம் திரும்புதல் இல்ல. ஏன்? கிருபை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. ஏன்? கிருபை இல்ல. சரீரத்துல சதை இல்ல, கிருபை இல்ல. என்ன சாப்பிட்டாலும் ஒட்ட மாட்டேங்குது உடம்புல, கிருபை இல்ல. உனக்கு கிருபை வேணும் என்றால் அவரோட நீதி உனக்கு வேணும். அவரோட நீதி இல்லாம நீ நீதியை விதைக்க முடியாது. அவர் உன்னை நீதிமான் ஆக்காட்டா உன்னால நீதிமான் ஆக முடியாது. அவர் உன்னை நீதிமான் ஆக்கும்படியாக நீ அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் நான் முடிக்க போறேன். குயிக்கா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். சோ இன்னைக்கு நம்ம பிசாசுனால தான் மோசம் போய்கிட்டு இருக்கோம். சத்தியம் தெரியும், ஆனா நம்மளால செய்ய முடியல. ஆனா இவைகளை அழிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவனுடைய எல்லா செயின்ஸ்களை உடைக்கும்படியாக. உன்னை கட்டி வைத்திருக்கிற எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் என் இயேசுவால் அவைகளை உடைத்து எறிய முடியும். He is able. He is the able God we have. அப்பேற்பட்ட இயேசுவிடம் நாம் வர வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே உன்னை பெரியவனாக்க அவர் வல்லவர். உன்னை நீதிமானாக்க வல்லவர். உன்னை சகல அநியாயத்திலிருந்து தூக்கி எடுக்க
Will you come to our Lord Jesus? கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நீ வருவியா? அவரோட சிலுவை அண்டை கிட்ட வருவியா? உனக்காண்டி எல்லா நீதியும் சிலுவையில ஏற்படுத்தி வைத்திருக்கிற என் இயேசுவிடம் உனக்காண்டி சிந்தி எல்லாத்தை சகிச்சுக்கிட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரலும் உனக்காண்டி சிந்தி நீதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நீதியின் வஸ்திரம் உனக்கு வேண்டும் என்றால், டாடி நான் கிராஸ் கிட்ட வரேன், எனக்கு உங்க சிலுவை வேணும். உங்க சிலுவை கிட்டதான் இருக்காது, நீங்க எனக்காண்டி பெற்று வைத்திருக்கிற அந்த சிலுவையின் அந்த நீதியின் வஸ்திரத்தை என் மேல போடுங்க. நீ சொல்வாய் என்றார். அப்பா அவனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். Let us close our eyes. Let us close our eyes. கண்களை மூடி நீ எதை விதைத்திருக்கிறாய், எதை அறுக்க போகிறாய், எவ்வளவு விதைத்திருக்கிறாய், எவ்வளவு அறுக்க போகிறீர்கள்? நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். கண்களை மூடி அப்பாவை பார்த்து கைகளை சிலுவைக்கு நேராக வாயை திறந்து நம்முடைய தலைகளை குனிந்து கெட்டு போன மாந்தரை இயேசு கொள்ளுவார். பாவ ஆத்துமாக்களை குணமாக்கி ரட்சிப்பார். நல்ல செய்தி கேளுமே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். நம்பி வாருமே, தள்ளி போடவே மாட்டான். கேட்டு போன மாந்தரை இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். பாவ ஆத்துமாக்களை குணமாக்கி ரட்சிப்பார். நல்ல செய்திக்கு அறிக்கை பண்ணுங்க. எவ்வளவு விதைச்சு வச்சிருக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்காண்டி? அநீதியான காரியங்களை, அசுத்தங்களை தள்ளி போடவே மாட்டான். பாரல் தருவே, நம்பி வாரும் என்கிறார். யாரானாலும் வாருமே. Are you heavy? உன்னால சுமக்க முடியாத பாரங்கள் இருக்கா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இப்ப சொல்லுங்க, இப்ப சிலுவை கிட்ட வாங்க. Lord, I come to the cross. நான் விதைச்சதெல்லாம் போதும், என் பிள்ளைங்க அதை அறுக்க வேணாம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைய நீ என்ன விதைச்சிருக்க?
செவிங்க எல்லாரும். இது கடவுளோட அறிக்கை பண்ண வேண்டிய நேரம். நீ செய்தது உனக்கு தான் தெரியும். நீ விதைத்தது உனக்கு மட்டும்தான் தெரியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே, நான் எவ்வளவு விதைச்சிருக்கேன். நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவர் ஒருவரே உன்னுடைய சாபத்தையும் தோஷத்தையும் நீ விதைத்த உன்னுடைய அறுவடையும் கேன்சல் பண்ண முடியும். சிலுவையில அதை எடுத்து போட முடியும். அவருக்கு மன்னிப்பு அங்க இருக்கு. அவர் ரத்தத்தினால கழுவ முடியும். உன்னை கூட அப்பாக்கு கூட இன்னைக்கு என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் வாழ்வு முடியல. இன்னைக்கு தொடங்குவார். உன் வாழ்க்கையை இயேசு தொடங்குவார். ஒரு புது வாழ்வு உனக்கு கொடுப்பார். He will give you new life. நீங்க விதைத்த விதைப்புனால உங்க பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
இருக்கும் அந்த கஷ்டத்தை. இனி நான் விதைக்க மாட்டேன். என்னுடைய சரீர இச்சை மகிழ்வுக்காண்டி நான் எதையும் விதைக்க மாட்டேன். எத்தனை முறை அதை நம்பியிருக்க. அவர் கை ஒன்றை தூக்கி எடுக்கும். உன் சிந்தனைகளை பரிசுத்தமாக்குவார் என் தேவன். உன் இருதயத்தின் நினைவை பரிசுத்தப்படுத்துவார். உன் நடைகளை பரிசுத்தப்படுத்துவார். உன்னுடைய பார்வையை பரிசுத்தப்படுத்துவார். மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி விதைக்காதீங்க. விதைச்சதெல்லாம் போதும். இயேசுவுக்கு பிரியமா விதைப்போம். சொல்லு, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, யாரு விதைத்த சாபமோ நான் இன்னைக்கு அறுத்து விட்டுருக்கேன். அவர் பாதம்
harden your heart. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. Set right with God. காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். அப்பாட்ட சொல்லு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனா நீதியை தான் விதைக்கணும். என் கோபத்தை நான் விதைக்க கூடாது. உங்களுக்கு பிரியமானது எதுவோ அதையே நான் விதைப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. கைவிட
எங்களுக்காண்டி நீதியை சம்பாதித்து வைத்தவர். இல்லைன்னா நாங்க எப்பயோ கெட்டு போயிருப்போம் ஆண்டவரே. பிசாசு எங்களை விழுங்கி இருப்பான். ஆனால் நீரோ உம்முடைய நீதியை எங்களுக்கு தரிப்பித்ததுக்காண்டி நன்றி செலுத்துறேன். எங்களுடைய மாம்சத்துக்கண்டு விதைத்த ஒவ்வொரு விதையும் பலனற்றதாய் இயேசுவின் ரத்தம் அவைகளை நல்லிஃபை பண்ணட்டும். அதை அறுக்க வேண்டாம். எங்களால அறுக்க முடியாது. அதுக்கு தான் நீங்க வந்தீங்க. எங்களுடைய அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மன்னிக்கும்படியாய் வந்தீர். உங்களுடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே எங்களுடைய ஒவ்வொரு அக்கிரமங்களையும் நீதி இல்லாத காரியங்களை எவைகளை நாங்கள் விதைத்திருக்கிறோமோ எங்களை தயவாய் மன்னியும். வாலிப பிள்ளைகளுக்காண்டி நான் கேட்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றும். அசுத்தத்துல இருந்து இவர்களை வெளியே கொண்டு வாங்க. அவர்களை நேசிக்கிற அன்பர் உண்டு. உங்க அன்புல வரட்டும், அன்புல வரட்டும். யாரெல்லாம் அறிக்கை பண்ணினார்களோ உங்க ரத்தம் அவைகளை கழுவினதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னீர், இனி பாவம் செய்யாதே, இனி பாவத்தை விதைக்காதே, சமாதானத்தோட போ, இனி பாவத்தை விதைக்காதே. நீதியை விதைக்கிறவர்களாக இவர்களை மாற்றும் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த கோரம் எங்களுக்கு வேண்டாம். நாங்களும் என் வீட்டாரும் நீதிக்குரியவர்களை விதைக்கும்படியான கிருபைகளை கொடுத்தரலும். நீதியை விதைத்து உம்முடைய அபரிதமான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நீர் கொடுத்தரலும். கூட போங்கப்பா, கூட போங்க. இனி ஜாக்கிரதையோடு நடந்துக்க உதவி செய்யுங்க. தேவ பயத்தோடு நடந்துக்க உதவி செய்யுங்க. முற்றிலும் அர்ப்பணிக்க கிருபை கொடுங்க. நல்ல கனியை, ஆவியின் கனிகளை அறுக்கும்படியான கிருபைகளை கொடுங்க. நீதிக்குரிய விதைகளை விதைப்போமானால் ஆவியின் கனிகளை நாங்கள் அறுப்போம். அந்த ஆவியின் கனிகளை எங்களுக்கு வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு ஆவியானுடைய உதவி எங்களுக்கு அனுப்பும். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.